ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகாம் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் சாப்டரில் அதர் எக்ஸசைசஸ் சம் நம்பர் 2. இந்த சம்மில் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ கொஷின் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் த சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் ended 31st December 1999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளப் நேம், அதாவது அந்த ஆர்கனைசேஷன் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் சென்னை ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு போட்டுட்டு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 1999 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த கொஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஆன் 1st January 1999 6,000 rupees. ஸோ இது எந்த சைடில் வரும் அப்படின்னா, ரெசிப்ட்ஸ் எல்லாமே வந்து டெபிட் சைடில் வரும், பேமெண்ட்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடில் டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு 6,000 rupees போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸும் வந்து ஒரு ரெசிப்ட் தான். ஸோ இது ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எல்லா ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். அதை வந்து கேபிட்டல் ரெவென்யூ அப்படின்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட வேண்டி வரும். அது நான் அந்த சம்ஸில் சொல்கிறேன். இப்போ வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ரெசிப்ட் ஐட்டம். அது கேபிட்டல் ரெவென்யூ அப்படின்னு பார்க்காம நம்ம வந்து அது டைரெக்டாக ரெசிப்ட் சைடில் 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு போட்டுடலாம். சிமிலர்லி நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ரெண்ட் பெய்டு வந்து ஒரு பேமெண்ட். ஸோ அதை வந்து கிரெடிட் சைடில் பை ரெண்ட் பெய்டு அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், அதுவும் ஒரு பேமெண்ட். ஸோ அதையும் கிரெடிட் சைடில் பை ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் 1998 தனியாக, 1999 தனியாக, 2000 தனியாக கொடுத்துருக்காங்க. பட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் இந்த வருஷம் நம்மளுக்கு என்னெல்லாம் ரெசிப்ட்ஸ் வந்திருக்கோ இல்லை என்னெல்லாம் பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமோ அது எந்த வருஷத்துக்கான பேமெண்ட்டாக இருந்தாலும் இல்லை எந்த வருஷத்துக்கான ரெசிப்டாக இருந்தாலும் இந்த வருஷம் ஆக்சுவலாக கேஷ் ரிசீவ் ஆச்சு இல்லைன்னா பே ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது எந்த வருஷமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெசிப்ட் சைடில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் 1998, 1999, 2000 எல்லாத்தையுமே ரெசிப்ட் சைடில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பில்லியார்ட்ஸ் டேபிள் பில்லியார்ட்ஸ் டேபிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். பட் நம்ம இப்போது எதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டாதனால நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக பேமெண்ட் சைடில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வேஜஸ் பெய்டு, அதுவும் பேமெண்ட் சைடில். ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸும் பேமெண்ட் சைடில். இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அதுவும் பேமெண்ட் சைடில். நெக்ஸ்ட் டொனேஷன்ஸ், அது ஒரு ரெசிப்ட்டு. ஸோ அதை ரெசிப்ட் சைடில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ஆனுவல் டே பார்ட்டி. ஸோ இதுவும் ஒரு ரெசிப்ட் தான். ஸோ இதை வந்து ரெசிப்ட் சைடில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 சைடையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்ஸிங் ஃபிகர் வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 47,920 rupees வருது. ஸோ இதுதான் இந்த சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.